ஓகே, லாஸ்ட் கிளாஸில் இந்த கெட் புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி சி இன் சி அவுட்டை யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அடுத்து இன்னும் சில ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பேக்ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணோம்னா எப்படி நியூ லைன் வருதோ அதே மாதிரி நம்ம ஒரு அவுட்புட் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம அந்த அவுட்புட் எப்படி வரணுன்றதை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணி அதனுடைய அவுட்புட்னுடைய ஃபார்மேட்டை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ட் எல் அப்படின்னா எண்ட் லைன். ஸோ நியூ லைனுக்கு மூவ் ஆகுன்னு அர்த்தம். லெஃப்ட் ரைட்னா லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு, ரைட் ஜஸ்டிஃபைடு. ஸோ நான் கொடுக்குற நம்பரை டெசிமலாக டிஸ்பிளே பண்ணணுமா, ஹெக்ஸா டெசிமலாக வேணுமா, ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக வேணுமா, ஆக்டலாக வேணுமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். விட்த் எவ்வளோ விட்த்தில் வரணுன்றதை நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ இது ஒரு ப்ரோக்ராம் மூலமாக பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா புரியும். ஸோ ஐஓ மேனிப்புலேட்டர்ஸ். ஸோ இதில் முக்கியமாக இந்த மேனிப்புலேட்டர்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஐஓ மேனிப் அப்படின்ற ஒரு இன்க்ளூட் ஃபைலில் இருக்குது. ஸோ நம்ம மெயின் என்ன பண்ணோம், ஐஓ ஸ்ட்ரீம் கூடவே இந்த ஐஓ மேனிப்புலேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் 100ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த 100ன்ற நம்பரை டெசிமலில் டிஸ்பிளே பண்ணணும், ஹெக்ஸா டெசிமலில் வேணும், ஆக்டலில் வேணும், ஃபிக்ஸடில் வேணும். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரே வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், என் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மட்டும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா நான் இப்போ ஏற்கனவே என்ன பண்ணோம், இந்த டெக்குன்றதை நம்ம கொடுக்காம என் மட்டும் கொடுத்தோம். அப்போ இதில் இருக்கிறது அப்படியே வந்தது. ஸோ அதுக்கு முன்னால் இந்த டெக் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இதுக்கு பின்னால் ஒரு நம்பர் வரப்போகுது, அதை டெசிமலில் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ஹெக்ஸ்ன்னு இங்கே கொடுத்ததுனால என்ன ஆகுது, இதுக்கு அடுத்ததாக ஒரு நம்பர் வருது, அந்த நம்பரை ஹெக்ஸா டெசிமலாக டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்ன அர்த்தம், இந்த எண்ணில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆக்டல் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. இப்போ பாருங்கள் டெசிமலில் 100, ஹெக்ஸா டெசிமலில் 64, ஆக்டலில் 144, ஃபிக்ஸடில் பாருங்கள் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்படி இருக்குது. ஸோ இதே பாருங்கள் ஃபிக்ஸடில் கொடுத்தா எல்லா டிஜிட்டும் டிஸ்பிளே வந்துச்சு. அதுக்கு பதிலாக பாருங்கள் ப்ரெசிஷன், இந்த சி அவுட்டை இந்த ப்ரெசிஷனை நான் இப்படியும் கொடுக்கலாம், சி அவுட் டாட் ப்ரெசிஷன் 2 அப்படின்னு கொடுத்துட்டா என்ன ஆகும், எனக்கு வரிசையாக ஒரு 10 நம்பர் டிஸ்பிளே பண்ணும், எல்லாத்துக்குமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வேணும்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். சி அவுட் டாட் ப்ரெசிஷன் ஆஃப் 2ன்னு கொடுத்துட்டோம்னா இனிமேல் நான் டிஸ்பிளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே என்னவா வரும், இந்த ப்ரெசிஷன் 2ல் வரும். பட் இந்த கேஸில் என்ன ஆகும், இது இந்த ஒரு நம்பருக்கு மட்டும்தான் இந்த ஃபிக்ஸடாக அப்ளை ஆகும், மற்றதுக்கு நார்மலாக என்னவோ அதுதான் அப்ளை ஆகும். ஸோ இப்போ பாருங்களேன் இந்த ப்ரெசிஷன் இதே எக்ஸ் வேல்யூ தான் இங்கே இதை டிஸ்பிளே பண்ணும்போது ப்ரெசிஷன் 2ன்னு செட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணுறதுனால அவுட்புட் என்ன வருது பாருங்கள், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வருது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டெசிமல்னு அவுட்புட் வரணும், ஆனால் மினிமம் இந்த ஸ்ட்ரிங்கு 15 கேரக்டர் ஆக்குபை பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த டி லெஃப்ட் ஜஸ்டிஃபைடில் வரணும். அப்போ 15 கேரக்டருக்கு கம்மியாக அந்த ஸ்ட்ரிங்கில் கேரக்டர் இருந்தால் அது எல்லாம் என்ன ஆகணும், ரைட்டில் போகணும்னு சொல்கிறேன். ஸ்பேஸ்லாம் ரைட்டில் வரணும். ஸோ கேரக்டர்ஸ்லாம் லெஃப்டில் வரணுங்கிறதுக்காக லெஃப்ட் ஜஸ்டிஃபைடுங்கிறதுக்காக இப்படி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா இதுக்கு அடுத்து வர அவுட்புட் ஒரே நேர்கோட்டில் வரும், அதுக்காக வரும். அதே சமயத்தில் அடுத்தது பாருங்கள் டெசிமல், இந்த ஹெக்ஸா டெசிமல், இந்த அவுட்புட்லாம் எனக்கு ஒரே நேர்கோட்டில் வரணுங்கிறதுக்காக இது பாருங்கள் ரைட் ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் வித்தை ஈக்குவலாக 10ன்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் அவுட்புட் பாருங்கள். ஸோ டெசிமல், ஸோ இங்கே 10 கேரக்டர் கொடுத்ததுனால இது வரைக்கும் என்ன ஆகும், 10 கேரக்டரை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைட் ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம், எல்லாமே ரைட் ஜஸ்டிஃபை நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி சி அவுட் அப்படிங்கிறதுல ஐஓ மேனிப்புலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் அவுட்புட்டை ஃபார்மேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டிங் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லை ஒரு எக்ஸ்பிரஷனோ கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் ஆகிடும். அதே சமயத்தில் ரீசெட் ஆகிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த எண்ணுங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னால் விட்த்து 10 செட் பண்ணு, ரைட் ஜஸ்டிஃபை பண்ணு,
வர்ற நம்பரை அவுட்புட்டை வந்து டெசிமலில் டிஸ்பிளே பண்ணு. அதே இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அதே 10 கேரக்டர் விட்டு ரைட் ஜஸ்டிஃபை பண்ணு, அப்போ ஸ்பேஸ் லெஃப்டில் வந்துடும் இல்லைங்களா. அதே மாதிரி அவுட்புட் என்னவா வரணும், ஹெக்ஸாடெசிமலில் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வருது. ஸோ இதை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக நமக்கு வேணுங்கிற மாதிரி ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணுங்கள். இதை ஒரு முறை பார்த்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை பார்க்காம போட்டு பார்த்துருங்க. we'll go to the cin statement.